ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் அப்போ தான் தொளிச்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின வேர்க்கடலைனா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு எண்ணெய், ஒரு 4 சிறிய வெங்காயம் நறுக்கியது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போது நான் டைரெக்டாக அந்த குக்கரில் போட்டுக்குங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் போடுங்க. அப்போ தான் கடலக்காயில் உப்பு ஏறும். நிலக்கடலையில் உப்பு போட்டுக்குங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க. விசில் விட்டு எடுத்தாச்சு, தம் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இது ஒரு வடித்தட்டில் வடிச்சுக்குங்க. கடாய் வச்சுக்குங்க. கடாய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் சேர்த்திக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா புரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்திக்குங்க. நல்லா செவந்துருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும். பச்சை மிளகாய் வேண்டாங்கிறவங்க வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க கறி மசாலா தூள் போட்டுக்குங்க. நிலக்கடையில் உப்பு பத்தலை, கடலக்காயில் பத்தலை அப்படின்னோம்னா இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சேர்த்திக்குங்க. இப்போ கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காரெல்லாம் ஏறிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சிருந்தீங்கன்னா நல்லா காரெல்லாம் ஏறிடும். சுவையான வேர்க்கடலை சுண்டல் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.